இன்னைக்கு எபிசோட்ல முத்து மீனா கிருஷ பத்தி சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு இப்படியே குழந்தை இருக்கிறத யார்கிட்டயுமே சொல்லாம கல்யாணம் கூட பண்ணிக்குவான்னு மனோஜ் சொல்றான். எந்த கேனையை ஏமாற போறானோ தெரியலன்னு வேற சொல்றான். பாவம் அவனுக்கே தெரியாது அவன் தான் அந்த கேனையன்னு. முத்துவும் மீனாவும் கிருஷ தத்தெடுத்து வளர்க்க போறோம்னு வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. நல்ல விஷயம் தான் அண்ணாமலை சொல்றாரு. இது என்ன ஆசிரமமா எல்லாரையும் தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு? ஏற்கனவே நான் வேண்டான்னு நினைக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு விஜயா சொல்றாங்க. அந்த பையனை அவ அம்மாவே விட்டுட்டு போயிட்டா, உங்களுக்கு என்ன அந்த பையனை பத்தி அக்கறைன்னு கேக்குறாங்க. கிருஷ தத்தெடுக்க அவன் பாட்டி ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா தத்தெடுப்பேன்னு முத்து சொல்றான். ரோஹிணி அவ அம்மாவுக்கு கால் பண்ணி கிருஷ முத்து தத்தெடுக்க போறேன்னு சொன்னதை சொல்றா. கிருஷ பத்தி அவங்க கிட்ட சொன்னேன்ல, அதனால ஒரு அனுதாபம் எதுவும் வந்திருக்கும். கிருஷ்வும் கூட இருக்க இது ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லைன்னு அவ அம்மா சொல்றாங்க. அதுக்காக என் குழந்தைய அவளுக்கு தூக்கி கொடுக்க சொல்றேன்னு ரோஹிணி கோவப்படுறா. முத்து மீனா கிட்ட கிருஷ் பாட்டிக்கு கால் பண்ணி கேளு, அவங்களும் இந்த விஷயத்த பத்தி யோசிக்கணும் இல்லைன்னு சொல்றான். மீனா ரோஹிணியோட அம்மாவுக்கு கால் பண்றா. ஆனா அவங்க போன் எடுக்கவே இல்லை. சாயங்காலம் ஃபோன் பண்ணப்பவும் எடுக்கல, இப்பவும் எடுக்கல. ஒரு நாள் நேர்ல போய் பேசிட்டு வரலாம்னு முத்து சொல்றான். இப்ப கேட்க வேண்டாம், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப பேசிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு மீனா சொல்றா. ரோஹிணியும் வித்யாவும் வீட்டுல நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ உன் பையனை உன் கூட வச்சிருந்தா எதுக்கு இன்னொருத்தர் வந்து தத்தெடுக்கிறேன்னு சொல்ல போறாங்கன்னு வித்யா கேக்குறா. அம்மாவும் கிருஷ்ணும் ஊர்ல இருந்தா அப்படிதான் கேட்பாங்க, பேசாம அவங்கள சென்னைக்கே கூட்டிட்டு வந்துடலாம்னு இருக்கேன்னு ரோஹிணி சொல்றா. சீதா மீனாவுக்கு கால் பண்ணி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றா. அப்பாவோட கனவை நிறைவேற்றிட்ட, நம்ம குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி நீதான்னு மீனா சொல்றா. முத்துவும் அந்த விஷயத்த கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சீதா சொல்றா. மாலையோட வரேன்னு முத்து சொல்றான். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.